நேற்று நீங்கள் யாரை சொன்னீங்கன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. அது அவங்களே அவங்க வாயால் சொன்னால் நல்லாயிருக்கும். சீக்கிரமா சொல்லிடலாம். உங்களுக்கு வேற பொழப்பு மயிரே கிடையாது. நீங்க ஃபேமஸ் ஆகணுன்றதுக்காக மற்றவங்களை அசிங்கப்படுத்தி காயப்படுத்துவீங்களா? லவ்வோட அருமை, அதை லவ் பண்றன்னு கூட தெரியாதுடா. லவ் விட்டு போனதுக்கு அப்புறம் என்ன மாதிரி தனியா இருக்கான் பாரு, அவனுக்கு தாண்டா தெரியும் அந்த ரிலேஷன்ஷிப்போட வேல்யூ. பாவம், ரொம்ப லவ்ல அடிபட்டிருக்கான் போல. I like that boy. என்னை வச்சு செஞ்சதுல உனக்கு அப்படி ஒரு ஆனந்தம். மஞ்சாக்கை முடிச்சி 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 1 2 3 கட்ட போறேன் யார முடிச்சி 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 மாமா கட்ட போறேன் முள்ள முடிச்சி. போலாமா? அவளே சொல்றேன்னு சொன்னாலே அமைதியா வந்துட்டு இருக்கா. என்ன சொல்ல போறா? ரொம்ப பதட்டமா இருக்கே. ஒருவேளை பிடிக்கலையோ? சொல்லுவாளா சொல்ல மாட்டாளா? இல்லை நம்மளே கேட்டலாமா? இல்லை இல்லை, நம்ம கேட்கக்கூடாது, அவளே சொல்லட்டும். கெத்தை விட்டு கொடுக்க கூடாதா? என்னாச்சு? அமைதியாவே வரா. என்னைக்காச்சும் என்கிட்ட ஏதாச்சும் சொல்லுவானா என்னன்னு தெரியலையே. பஸ் ஸ்டாப் வந்துருச்சு, இன்னும் எதுவும் சொல்லாமல் இருக்காளே. பஸ் வந்துடுச்சு, கிளம்புறேன். என்ன எதுவும் சொல்லாமல் போறா? என்னடா இது? ஒருவேளை என்ன பிடிக்கலையோ? சொல்லுடா மச்சான், யூடியூப் ட்ரெண்டிங் என்னன்னு பாருடா. என்னடா பார்க்கணும்? டேய், யூடியூப்ல ட்ரெண்டிங்ல இருக்கிற வீடியோ என்னன்னு போய் பாருடா. டேய் 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 பார்த்துட்டு ஸ்பாட்டுக்கு வந்துடா. டேய் என்ன ட்ரெண்டிங்கு? நான் சிங்கம், யூடியூப்ல வீடியோ பயங்கர வைரல் போல இருக்கு. டேய், எனக்கும் யூடியூபுக்கு சம்மந்தமே இல்லடா. உனக்கு எனக்கு கூட தான் சம்மந்தம் இல்லை, இதெல்லாம் நடக்கலையா? அது மாதிரி தான் அதுவும். சும்மா வீடியோ வைரல் ஆனது எவ்வளோ கமெண்ட்ஸ், எவ்வளோ லைக்கு, எனக்கே ஒரு மாதிரி இருக்குடா. அதனால தான் யூடியூப் சேனல்காரனுங்க நாய் மாதிரி அலையிறாங்க போல இருக்கு. அவனுங்களாம் நாயாலே இருக்கட்டும், உன்னை நாயாலே வைக்கிறதுக்கு ஒருத்தி வந்துட்டு இருக்கா பாரு. அவ எதுக்குடா இங்க வந்தா? பர்ஸு கிர்ஸ் அடிச்சு வந்துட்டியா என்ன? சி, வாய் மூடு. போய் அவளை கேள்றா, என்னையே கேட்டுட்டு இருக்க. அவங்கள நாயின்னு சொல்லிட்டு இவன் நாய் மாதிரி போறான். பரவா இங்க வைக்கிறேன். ஹலோ. இங்கே தான் நான் சொல்லியிருந்தேன்ல, அருணும் அந்த பொண்ணும்.
அண்ணன் ஊரோட போயிட்டான், பிரச்சனை வேரோட போயிடுச்சுன்னு பார்த்தா அவன் புள்ள ஆலமரமா வந்து நிக்கிறான். டேய், யார்கிட்ட பேசிட்டு இருக்க? அருண் கிட்ட தான்ப்பா, ஃப்ரெண்டு கிட்டப்பா. மச்சான் ஒரு நிமிஷம் நான் கூப்பிட்றேன். எவகிட்டடா பேசிட்டு இருக்க? வேற யார்கிட்ட? அந்த அருண் கிட்ட தான். அருண் கிட்டியா? ம். நான் அவனை போட்டு தள்ளலான்னு பிளான் பண்ணின்னு இருக்கிறேன், நீ அவன்கிட்ட கொஞ்சம் கொலாவிட்டு இருக்க. இல்லைப்பா, அவன் 2 லவ் பண்ணிட்டு இருக்கான். அதில் ஏதோ பிரச்சனை அப்படின்னு சொன்னால் அதான் சும்மா பேசிகிட்டு இருந்தேன். 2 லவ்வா? அது மட்டும் நடந்தது டெட் பாடி நீ தான். பா, ஏன்ப்பா இவ்வளோ வில்லத்தனமாக பேசுகிற? பின்ன என்னடா? இல்லைப்பா, எனக்கு எதுவும் புரியல. ராஜா, ம். இப்போ நம்ம கிட்ட எவ்வளோ சொத்து இருக்கும்? அதை ஏன்ப்பா இப்போ கேட்குற? எல்லாம் ஒரு காரணமாக தான். சும்மா சொல்லு. ஒரு 30 ஏக்கர் நிலம், ஒரு 4 காம்ப்ளெக்ஸ் வாடகைக்கு விட்டுருக்கோம், ஆ, சொந்தமாக 2 பங்களா இருக்குது, ஆட்டோமொபைல் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கோம், ஆ. கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் போயிட்டுருக்கு. அப்புறம் இவ்வளோ சொத்து இருக்குல்ல, ஆ, திடீர்னு இப்போ ஒருத்தன் வந்து இந்த முழு சொத்துக்கும் நான் தான் ஓனர்னு சொன்னா உனக்கு எப்படி இருக்கும்? அப்படியே அவனை குத்தி கொல்லணும் போல இருக்கும்பா. அதைத்தான் நானும் சொல்கிறேன், அருணை போட்டுரு. பா, நம்ம சொத்துக்கும் அருணுக்கும் என்னப்பா சம்மந்தம்? என்ன சம்பந்தமா? இல்லாம தான் ப்ரெஷர் ஏறி உங்ககிட்ட பேசின்னு இருக்கிறனா? தபார் சதீஷ, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். இது வரைக்கும் வேற யார்கிட்டயும் சொன்னதில்லை. யாருக்கிட்டையும் சொல்லாத விஷயமாப்பா? அம்மா கிட்ட கூட சொன்னது இல்லையா? நீங்கள் சொல்லுங்கப்பா, அதை யாருக்கும் தெரியாமல் நான் பார்த்துக்கிறேன். இது மட்டும் வெளில தெரிஞ்சது நீ இருக்க மாட்ட, புள்ளன்னு கூட பார்க்க மாட்டேன், உன்னை அறுத்து போட்டு போயிட்டே இருப்பேன். பா, நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோ. நம்ம குடும்ப வழக்கப்படி ஆம்பளைங்க 2 கல்யாணம் பண்ணணும். பண்ணாதான் இப்போ நீ சொன்னல அந்த சொத்து அது ஃபுல்லா நம்ம கிட்ட இருக்கும். நீ கொஞ்சம் கொலாவிட்டு இருக்கிய, அவன் பேர் என்ன? அருண். அவன் வேற யாரும் இல்லை, அவன் அப்பந்தான் என் அண்ணன், அதாவது உன் பெரியப்பன். அவன் 2 கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு இல்லாத தில்லாலங்கடி வேலைலாம் நான் பண்ணேன். அதனால தான் இந்த சொத்து ஃபுல்லா என் பேருக்கு வந்துச்சு. அதை சந்தோஷமா அனுபவிச்சுட்டு இருக்கேன். இப்போ என்னடானா, என் நொன்ன அவன் பண்ண முடியாதத அவன் பையனை வச்சு நவுட்லான்னு பார்க்கறான். அதுக்கு நான் பெத்ததும் சப்போர்ட்டு. சதீஷ, எனக்கு கடைசி காலம் வரைக்கும் ஜம்முன்னு இருக்கணும், ராஜா மாதிரி வாழ்ந்து சாவணும். அதுக்கு இந்த சொத்து மொத்தமா என்கிட்ட இருக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை தக்க வச்சுக்கிறதுக்கு எனக்கு இருக்கிற ஒரே வழி அந்த அருணை போடணும். உன்னை நம்பி இனி பிரயோஜனம் இல்லை, நானே பார்த்துக்கிறேன். இந்த விஷயம் மட்டும் வெளியில தெரிஞ்சது, பா 2 கல்யாணம் பண்ணாதான் குடும்ப சொத்துனா உங்கள் அண்ணன் ஒரு கல்யாணம் தான் பண்ணியிருக்காரு. அப்போ நீங்கள் 2 கல்யாணம் பண்ணியிருக்கீங்களா? அப்போ நான் யாருப்பா உங்களுக்கு? பா, அப்பனா நானும் 2 கல்யாணம் பண்ணணுமா? சொத்துலாம் எனக்கு வந்துடுமா? இப்போவே போய் பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சிடுறேன், நீ கல்யாணத்துக்கு ரெடி பண்ணு.
இதுக்கப்புறம் அவங்களுக்காக ஒருத்தி இருக்காங்கன்னு நினச்சிக்கோங்க. வெளியே ஒருத்த கூட பேசிட்டு இருந்தல்ல, அவன் உனக்கு எப்படி தெரியும்? அவன் என்னோட ஃபேமிலி ஃப்ரெண்டு தான். அவன் சொல்லி தான் இந்த ஆஃபீஸ்க்கு ஜாயின் பண்ணேன். ஓ ஓகே. இப்போ நான் ஒரு முக்கியமான இடத்துக்கு போகிறேன். ஸோ நீங்கள் என் கூட ஜாயின் பண்ணிக்கிறீங்களா? என் தலை ஒருத்தி அவங்கள பார்த்து கை கொடுத்து ஒரு செல்ஃபி எடுத்து லைஃப் லாங் டிபியா வச்சுக்கணும்னு ஆசையா இருக்குங்க. அப்படி யார் உங்களை கவர் பண்ணுது? வேற யாரு? என் தலைவி வனிதா தான். இருந்தா அவங்கள மாதிரி இருக்கணுங்க. வனிதாவா? யாரு? இந்த 4-5 பேர் கல்யாணம் பண்ணாங்களே அந்த வனிதாவா? ஆமா.